இன்றைக்கி எண்ணெயே சேர்க்காம கொள்ளு குழம்பு அவரைக்காய் பொரியல் பார்க்கலாம். குக்கரில் கொஞ்சமாக தண்ணி வச்சு நைட்டே ஊறப்பட்ட கொள்ளு சேர்த்துக்காங்க. சின்ன வெங்காயம், பூண்டு, வரமிளகாய், தக்காளி இது எல்லாமே போட்டு மஞ்சத்தூள் சேர்த்து 2 விசில் விட்டுருங்க. இது சளி, காய்ச்சல், படுத்த படுக்கையாக இருந்தவங்களுக்கு இந்த குழம்பு வச்சு கொடுத்தா அவ்வளோ தெம்பாக இருக்கும். நல்லா கொள்ளு வெந்துருச்சு. இப்போ இதுக்கு கொள்ளுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணலாம். வர கொத்தமல்லி, தனியான்னு சொல்லுவாங்க, அது 1 ஸ்பூன், சீரகம் 1 ஸ்பூன், மிளகு கொஞ்சமாக சேர்த்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா வறுத்து விட்டுருங்க. வறுத்தா நல்லா வாசமாக இருக்கும். இது பொடி பண்ணி நம்ம கொள்ளில் சேர்த்து நல்லா கல் உப்பு சேர்த்து கடைஞ்சி விட்டுட்டிங்களா கொள்ளு குழம்பு ரெடி. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். உடம்புக்கு முடியாதீங்க, காய்ச்சல் சளிக்கு ரொம்ப நல்லது. இன்றைக்கி எங்கள் வீட்டில் எல்லாம் சளி, அதனால் காய்ச்சல்னால இந்த குழம்பு வச்சுருக்கேன். அவரைக்காய் பொரியல் பார்க்கலாம். நான் அவரைக்காய் பொரியல் கொஞ்சம் சீக்கிரமாகவே எடுத்துட்டேன். தக்காளி, வெங்காயம், கொத்தமல்லி, தனியான்னு சொல்லுவாங்க, தனியாத்தூள், சாம்பார் தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா எண்ணெய் சேர்க்காம வதக்கி விட்டுட்டு வேக வச்சு அவரைக்காய் சேர்த்துக்காங்க. இதுக்கு வேர்க்கடலை, பூண்டு, சீரகம் நல்லா வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்காங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டு